12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 3.2ல் ரெண்டாவது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். 2 + √3i மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒரு மூலம் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிற பல்லுறுப்புக்கோவையுடைய ஒரு மூலம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். ஆல்ஃபா = 2 + √3i. இப்போ இந்த மாதிரி ஒரு மூலம் கொடுத்துட்டு இன்னொரு மூலம் நம்ம எழுதிடலாம். அது பீட்டான்னு. இப்போ பீட்டா = இந்த குறியை மட்டும் மாற்றிக்கோங்க. இங்கே இருக்குல்ல பின்னாடி √3i, அதோட குறி என்ன பாருங்கள், ப்ளஸ் அந்த மைனஸாக மாற்றிங்க, மைனஸ் அந்த ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. அப்போது 2 - √3i இப்படி ஆகிடும். ஓகேவா? ஏன் சார் நான் இங்கே 2க்கு முன்னாடி இருக்கிற ப்ளஸ் குறியை மைனஸ் நீங்கள் மாற்றக்கூடாதா? மாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கும் போது இந்த டேர்ம் கட் ஆகிடும், இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சுன்னா விகிதமுறு கெழுக்களுடைய சமன்பாடு நமக்கு கிடைக்காது. ஓகேவா? அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த குறியை மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிங்க. ஆல்ஃபா + பீட்டா = இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது இங்கே பாருங்கள், ப்ளஸ் √3i - √3i கட் ஆகிட்டு 2 2 4 வந்துடும். அதேமாரி மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிங்க. மூலங்களின் பெருக்கல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியதான். பாருங்கள், a + b × a - b, a² - b². a²னா 2 ஸ்கொயர், மைனஸ் b² √3i the whole square. ஓகேவா? அந்த ஃபார்முலா இங்கே a + b × a - b = a² - b². இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்படி இருக்கு, இந்த வடிவில் இருக்கு. நான் இந்த வடிவுக்கு இங்கே எழுதியிருக்கேன். என்னோட a பார்த்தீங்கன்னா 2, b பார்த்தீங்கன்னா √3i தான் b. ஓகே, இப்போ இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, இந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும். இந்த ஸ்கொயரை ரூட் முழுங்க கொடுங்க, ஐக்கும் கொடுங்க. ஸோ √3² i² இப்படி ஆகிடும். சரி, 4 மைனஸ் இந்த ஸ்கொயருக்கு ரூட்டு கட் ஆகிட்டு 3 வந்துடும். i² -1 இல்லையா, அந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? 1 3 3 இப்படி ஆகிடும். இப்போ 4 3 7. பொதுவாக மூலங்களின் பெருக்கல் என்னன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சொல்லிட்டோம். ஓகே, 4 3 கூட்டினா 7. இது மூலங்களின் கூடுதல். இப்போ சமன்பாடு எழுதுறேன். தேவையான சமன்பாடு அல்லது பல்லுறுப்புக்கோவை என்னன்னா x² - மூலங்களின் கூடுதல் × x + மூலங்களின் பெருக்கல் = 0. இதான் என்னுடைய அந்த தேவையான பல்லுறுப்புக்கோவை. இது குறைந்த படியுடையது தான். இதை விட குறைவாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, x² - மூலங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 4 × x ப்ளஸ் இந்த ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் 7. ஓகேவா? இப்போ x² - 4x + 7 = 0. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கெழுக்கள்லாம் பாருங்கள், விகிதமுறு கெழுக்கள். கரெக்டாக? ஓகேவா? இப்போ நம்ம இந்த சப்போஸ் நம்ம இங்கே குறியை மாற்றி கொடுத்துருந்தோம்னா இந்த √3i வந்துட்டுருக்கும், கலப்பெண் கெழுக்களாக வந்துட்டுருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அவங்க கேட்டது பல்லுறுப்புக்கோவை நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ.